பண்பாடுகளை கொண்ட மொழிகளை கொண்ட அந்த மொழி பேச மக்களுக்கு அந்த உரிமைகள் கொடுக்கப்படுதா? அந்த வளர்ச்சி மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இருக்கு. ஒரு மக்களினுடைய அடிமையாக வழியே கிடையாது. பல இடங்கள்ல அப்படிதான் நடந்திருக்கு. நீ பல ஆப்பிரிக்க நாடுகள்ல மொழியெல்லாம் போயிடுச்சு. நீ அவங்களுடைய பல நாடுகள்ல, நம்ம நாட்டுல நடந்திருக்கு. 100 வருட வரலாறு கூட இந்தி கிடையாது. ஆனால் அந்த இந்தியினுடைய கிளை மொழிகளா சொல்றாங்க. எப்படி ஒரு 300 ஆண்டுகள் வரலாறு கூட ஒரு கொள்ளு தாத்தா கூட நான் தாத்தான் பேரன் சொன்னாங்க இருக்கும். அந்த நிலைமை எதை வேண்டுமானாலும் மாற்றக்கூடிய ஒரு திட்டத்தை நம்முடைய பண்பாடுகள் வெளியே வரக்கூடாது என்பதற்கான திட்டமிடல் இருக்கு. எடுத்துக்காட்டு கீழடி நடந்த அகழ்வாய்வு பணிகள் தொல்லியல் துறை இருந்தது. 3வது கட்டத்துல அங்க எங்குமே இல்ல, எதுவுமே இல்லைன்னு மூடிட்டு போயிட்டாங்க. தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்திய பிறகு ஏராளமான இன்னைக்கு பொருட்கள் கிடைத்திருக்கு. அதனுடைய காலம் என்பது இன்னைக்கு கிமு 600 தொட்டு இருக்கு. அறிக்கையை திரும்ப மாற்றிக்கூடிய இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஒன்றிய அரசு செய்யறாங்க. ஒரு பக்கம் இத்தனை ஆய்வுகள், சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகமா பெயர் மாற்றம் பண்றாங்க. ஏன் இதெல்லாம் பண்றாங்க? இல்லாத ஒன்றை கட்டமைப்பது என்பது உண்மைகளை தவறுவோம் என்றால் பொய் தான் வந்து நிற்கும், கட்டுக்கதைகள் வந்து நிற்கும். இன்னைக்கு அங்க வரலாறு மாற்றப்படும். இந்த புராணங்களை உண்மையாக்குவதற்கான ஆய்வுகள் அங்க நடத்துறாங்க. மிகுந்த எச்சரிக்கையோடு வெறும் இந்த அரசு பணி வேலை சம்பளம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சூறையாடக்கூடிய வேலை பணி நடந்துட்டே இருக்கு. பீகார்ல பாத்தீங்களா எப்படி தேர்தல் அந்த ஒற்றை பண்பாட்டை ஒற்றை மொழியை திணிக்கக்கூடிய ஒரு நிலை அங்கு உருவாக்கப்பட்டால் நம்மளால 2வது தரமா தான் மாற்றப்படும். இந்த அபாயங்களை தடுத்து நிறுத்தி முன்னேற வேண்டிய தேவை என்பது நம்முடைய சங்கமாக நமக்கான பணியை ஏற்று செய்யக்கூடிய அமைப்பாக கூட இந்த சங்கம் உருவாக வேண்டிய தேவை என்பது அதுதான் காலக்கூடிய கட்டாயமா இருக்கு. செப்டம்பர் 2025 எங்களுக்கான தீர்வை தரவில்லை என்றால் தமிழ்நாடு அரசூழியர் சங்கம் சமூக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பென்ஷன் நீர்மூலமாகிரும். அதுபோல நம்முடைய டிரான்ஸ்பர்லாம் சொன்னார். அலுவலகத்தில் கூட நம்ம தலைமை பொறியாளர் அவர்களுடைய மனசுக்கு பிடிச்சாதான் டிரான்ஸ்பர் போடுறது. அதானே இப்ப யாருன்னு புரிஞ்சுக்கிறோம். ஜாக்கிரதையா இருக்குங்க. உண்மையிலேயே உங்களை அன்போட சகோதரனா நினைச்சுக்கிறோம். என்னையா நீ அவ்வளவு பொறுமையில மன்னரா இல்லையா? உண்மையிலேயே யாருன்னு வேணாம் ஐஎன்சியில பேசிப்பான். போஸ்ட் இருக்கு, வேகன்சி இருக்கு, சாமி வர கொடுத்தா பூசாரி வர கொடுக்க மாட்டேன்ற மாதிரி. என்ன அடிப்படையில் நம்ம இனம் நம்ம தகுதி உள்ளவர்கள் இருக்கலாம்ல? ஏன் கவுன்சிலிங் முறையை கேட்கிற புரியுதா? இந்த மாதிரி இல்லாம ஒரு நோட்டு ரெக்கார்ட் பதியணும். யாரு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கத்தின் சார்பில் இன்றைய தினம் மாபெரும் பெருந்திரள் முறையீடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பெருந்திரள் முறையீட்டினுடைய பிரதானமான 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த இயக்கம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நீர்வளத்துறை பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சு பணியாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நீர்வளத்துறை பொதுப்பணித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளாக நேரடி நியமன உதவியாளர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக உதவியாளர் பதவி உயர்வு என்பது வழங்கப்படாமல் தொடர்ச்சியாக இருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளாக வழங்கப்படாத உதவியாளர் பதவி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும். காலதாமதத்தை தவிர்த்து துறை நிர்வாகமும் அரசும் உடனடியாக உதவியாளர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். தமிழகம் முழுவதும் 450க்கும் மேற்பட்ட உதவியாளர் பதவிகளும் காலியா இருக்கு. 200க்கும் மேற்பட்டவர்கள் தகுதி உள்ளவர்கள் இருக்கார்கள். வேலை பளு கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய கோரிக்கைகளை கடந்த 10 ஆண்டுகளாக நிராகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு இந்த பெருந்திரள் முறையீடு. அதுபோல அரசாணை 69 அந்த அரசாணை 69 ஏற்கனவே இருந்த நடைமுறையில் இருந்தது போல அமல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னவென்றால் ஏற்கனவே அந்த அரசாணை அமைச்சு பணியாளரும்
தகுதி உள்ளவர்கள் பட்டய பொறியியல், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் படித்திருந்தால் இளநிலை வரைதொழில் அலுவலர் என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆனால் பிப்ரவரி 2020 69 அரசாணையில் அது மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே உடனடியாக 69 அரசாணை ரத்து செய்து ஏற்கனவே நடைமுறையில் இருந்ததை அமுல்படுத்த வேண்டும். அது மாதிரி எல்லா துறைகளிலும் இருப்பது போல நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறையில் கவுன்சிலிங் முறையை அமுல்படுத்த வேண்டும். அதுபோல சட்ட வல்லுநர்கள், மண்டல அலுவலகங்களில் சட்ட வல்லுநர்களை நியமிக்கப்பட வேண்டும். அதாவது நெடுஞ்சாலைத்துறை உள்ளது போல கோட்டக்கணக்கர் பதவியை மாநில சேவையாக்கப்பட வேண்டும் என்று எங்களுடைய நீண்ட நாள கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த மாபெரும் பெருந்தல் முறையீடு. எனவே துறை நிர்வாகமும் அரசின் நிர்வாகமும் காலம் கடத்தாமல் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை காலம் கடத்தாமல் கடித போக்குவரத்தை தவிர்த்து உடனடியாக எங்களுடைய 5 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசையும் துறை நிர்வாகத்தையும் இந்த பெருந்துறை முறையீட்டின் சார்பாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஆவண்ணா செல்வம், மாநில தலைவர், தமிழ்நாடு அரசு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சி பணியாளர் சங்கம். 10 வருஷமா செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இனிமேலும் இந்த நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய பணி சுமை என்பது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அனுதினமும். ஆனால் காலி பணியிடம் 450 இருக்கு. 10 ஆண்டுகள் நீடித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு அதற்கான தீர்வை எட்டப்பட வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் இங்கு இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம்.